இந்த உலகத்தில் வாழ்கிற எல்லா ஜீவராசிக்கு பின்னாடியும் ஒரு வாழ்வியலும் அதற்கான நிபந்தனைகளும் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நிபந்தனைகளை பின்பற்றி வாழக்கூடிய மனிதர்கள் தன்னோட அன்றாட வாழ்வியல்ல பல நிகழ்வுகளை நிகழ்த்துறாங்க. அந்த ஒவ்வொரு நிகழ்வுக்கு பின்னாடியும் ஒவ்வொரு காரணங்கள் இருக்கு. அந்த ஒவ்வொரு காரணங்களுக்கு பின்னாடியும் பல அற்புதங்கள் இருக்கு. அப்படிப்பட்ட பல அற்புதங்கள்ல ஒரு அற்புதத்தை பார்க்க போற அற்புதசாலிகள் நீங்க தான். அற்புதம் அற்புதம் சீக்கிரம் கதை தோற அற்புதம் அற்புதம் ஆக்சிடென்ட் அற்புதம் அவசரம் பேச அற்புதம் அவசரம். என்னப்பா உன் பிரச்சனை? 2 மாசம் வாடகை காசு பெண்டிங்லேயே இருக்கு. தருவே தரமாட்டியா வாடகை? நானும் என் அப்பாவும் பின்னாடியே சுற்றின்னு இருக்கணுமா? ஆ சே கைவிடுப்பா. கொஞ்சம் விட்றவண்ணா அண்ணா, கொஞ்சம் விட்றவண்ணா அண்ணா, கோச்சிக்காதுண்ணா. வேலை போச்சுண்ணே, கையில் உள்ள காசெல்லாம் போச்சுண்ணே. நாளைக்குள்ளே எப்படியாவது காசு ரெடி பண்ணிடுறேன். நாளைக்குள்ளே காசு வரல வேறு மாதிரி ஆகிடும். நாளைக்குள்ளே காசு வரல வேறு மாதிரி ஆகிடும். ஹலோ மச்சான், எப்படா இருக்க? சொல்லு மச்சான், நல்லா இருக்கேன்டா. என்ன விஷயம் கால்லாம் பண்ணியிருக்க? மச்சான், 4000 பணம் இருந்தால் அனுப்பி விட்றான். ரூம் ரெண்ட் 2 மாதம் பாக்கி இருக்குடா. ஓனர் வந்து கத்திட்டு போயிருக்கான். அப்போ தான் நாளைக்குள்ளே எப்படியாவது கொடுக்கணும்டா அவனுக்கு. ஓகே மச்சி, இப்போ வந்து மந்த் எண்டுடா. இப்போ வந்து கேட்குறியே டெல்லியே. இப்போ நான் பிஸியாக இருக்கேன், நான் அப்புறமேட்டு கால் பண்ணுறேன். இப்படியே ஆராய்ச்சி சுத்தின்னு இருப்பா. சீக்கிரமா கல்யாணம் நடந்துடும். இப்ப பார்த்த பொண்ணும் வேணான்னு சொல்லிடுச்சு. ஓ அப்படியா? ரொம்ப சந்தோஷம். இனிமேனாவது பொண்ணு பார்க்குறேன், அது பண்ணுறேன், இது பண்ணுறேன்லாம் சொல்லாதீங்க. எனக்கு தான் கல்யாணம் வேணான்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். அது உங்களுக்கு புரியவே புரியாதா? தயவு செஞ்சு என்னை என் இஷ்டத்துக்கு வாழ விடுங்க. மைனரு இவ்வளோ காலையிலேயே தலை வரீங்க, எங்கே கிளம்பிட்டாரு? பொண்ணு பார்க்க பார்த்து கீழ்ச்சாலாம். டேய் சாப்பிட்டு போடா. சாப்பாடலாம் வேணாம், வரேன். மயக்கமா கலக்கமா மனதிலே. ஹலோ, சொல்லு மச்சான். மச்சான், எப்படி இருக்க? எங்கே இருக்க? சொல்லுடா மச்சான். இப்போ உங்கள் அம்மா ஃபோன் பண்ணியிருந்தாங்களா? என்னவா? அவங்க உங்கள்கிட்ட என்ன பெருசாக கேட்குறாங்க சொல்லு. உன்னை மேரேஜ் தானே பண்ணிக்க சொல்கிறாங்க. உனக்கும் மேரேஜ் ஏஜ் தானே ஆகுது. உனக்கு மேரேஜ் பண்ணி பார்க்கணுன்னு அவங்களுக்கும் ஆசை இருக்கும்ல. நீ ஏன்டா அவங்களையும் புரிஞ்சிக்க மாட்டேற? மச்சான், என்னை பற்றி உனக்கு நல்லாவே தெரியும். நான் எதை நோக்கி போய்கிட்டு இருக்கேன்னு உனக்கு புரியும். ஆனால் நீயே அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிற பார்த்தியா? இனிமேல் மேரேஜ் பற்றி பேசுகிறதுனா தயவு செஞ்சு எனக்கு கால் பண்ணாதடா. வெயிடா. ரெண்டு மாசம் வாடகை காசு பெண்டிங்ல இருக்கு. தருவியா தரமாட்டியா வாடகை? வயிற்று சோத்தை தானே தின்ற. நாளைக்குள்ள காசு வரல வேற மாதிரி ஆயிடும். ஏப்பா தியாகு, நான் அப்பா பேசுறேன்ப்பா. நல்லா இருக்கியா? தங்கச்சி கல்யாணத்துக்கு மண்டபத்துக்கு அட்வான்ஸ் கொடுத்துட்டேன்ப்பா. எல்லா வேலையும் நான் பார்த்துக்கிறேன்ப்பா. நடந்ததெல்லாம் நினைச்சு நீ ஒன்றும் கவலைப்படாதியா. எப்படியாவது தங்கச்சி கல்யாணத்துக்குள்ள வேலையை வாங்கிட்டுப்பா. இல்லைன்னா வரவும் போறவங்களாம் கேள்வி கேட்பான்பா.
இந்தாங்க. இந்த நாள் என் வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான நாள். இன்றைக்கி போய் அட்டன் பண்ண போகிற இன்டர்வியூவில் தான் என் வாழ்க்கையே இருக்குது. நீ தான் பக்கபலமாக இருந்து என்னை காப்பாற்றணும். ஹலோ மச்சான், பணம் கேட்டிருந்தல, அதை ட்ரை பண்ணேன்டா, கிடைக்கவே இல்லை. நீ உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் ட்ரை பண்ணு, நானும் ட்ரை பண்ணுறேன், கிடைக்குதான் பார்க்கலாம். பரவாயில்லடா, நான் பார்த்துக்கிறேன். ஹலோ, சொல்லு குட்டிமா. இன்டர்வியூ கிளம்பிட்டேன். கோயிலுக்கு வந்து சாமி கும்பிட்டேன். இனிமேல் இன்டர்வியூ கிளம்பி போகணும். சாப்பிட்டியா நீ? அதெல்லாம் இருக்கட்டும். இங்கே பார் பாலா, உனக்காக தான் இந்த ஜாபை கஷ்டப்பட்டு ரெஃபரன்ஸ் வாங்கியிருக்கேன். ஸோ நீ இன்டர்வியூ போனாலே செலக்ட் ஆகிடுவேன். ஒழுங்காக இன்டர்வியூ போயிட்டு வந்து ஈவினிங் எங்கள் அண்ணனை வெயிட் பண்ணி நம்ம மேரேஜ் பற்றி பேசு, மறந்துடாத. சரி குட்டிமா. ஓகே, பாய். டேய், லூசு எரும மாடு மாதிரி இருந்துட்டு மேலே வந்து மோதுற. பர்ஸை விட்டு வைக்கணும் புறம்போக்கு. டேய், சைடு போயிருப்பானா? இந்த சைடு போயிருப்பானா? இந்த சைடு போன்னு தெரியலையே. ஹலோ ஹலோ, சொல்றி. பாலா, எங்கே இருக்க? என் பர்ஸ் ஒருத்தர் ஆச்சுன்னு போயிட்டான்டி. அதில் தான் எல்லாம் ப்ரூஃப் இருக்குது. எப்படி இப்போ இன்டர்வியூ போகிறதுனே தெரியல. என்ன சொல்கிற? எங்கள் வீட்டில் வேற எனக்கு மாப்பிள்ளை பார்த்துட்டாங்க. இதோட சீரியஸ்னஸ் தெரியாமல் விளையாடாத பாலா. நீ என்ன செய்வியோ தெரியாது. இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு ஈவினிங் வர வீட்டில். எனக்கு மட்டும் எல்லாம் சரி. சொல்லுப்பா. ரெடி பண்ணிட்டடா. சூப்பர்ப்பா. சரிப்பா, நான் கொஞ்சம் வெளில இருக்கேன். நான் நாளைக்கு காலையில் நான் சாயங்காலம் வாங்கிக்கிறேன். பேசுறது தப்பா இருக்காதப்பா. நான்
எங்கே போச்சு நான் பர்ஸு? தொலைஞ்சுதுடா. ஹலோ, சொல்லு. தயவு செய்து நான் சொல்கிறத மட்டும் கேளு, குறுக்க பேசாத பாலா. உன்னெல்லாம் நம்பினேன் பாரு, என்ன சொல்லணும்? நீ எல்லாம் உங்கள் அப்பா அம்மா சொல்லியே ஜாபுக்கு போகாதவன், எனக்காகவா போக போகிற? அவ்வளோதான் பாலா, நமக்குள்ளே எல்லாம் முடிஞ்சிருச்சு. நான் இனி எங்கள் வீட்டில் சொல்கிற மாப்பிள்ளையே கட்டிக்கிறேன். இனிமேல் என்னை டிஸ்டர்ப் பண்ணாத. பாய். கையில் மட்டும் மாட்டினா செத்தாடா நீ. பாட்டி ஒரு டீ. லைட்டாக வேணுமா ஸ்ட்ராங்காக வேணுமா? ஸ்ட்ராங்காக போடுங்க. நீங்கள் ஏன்ச்சி அவரை விரட்டுறீங்க? என் பர்ஸ் ஆச்சுன்னு போயிட்டான்ச்சி. நீங்கள் எதுவும் அவரை விரட்டுறீங்க? அவர் தான்ச்சி எனக்கு லைஃபே கொடுத்தாரு. அவரை கண்டுபிடிச்சி அவருக்கு ஒரு தேங்க்யூ சொல்லி ஒரு ஹக் பண்ணுச்சு. அவனால தான் ஜி என் லைஃபே போச்சு. அவன் கையில் கச்சா செத்தான்ச்சி. என் பர்ஸை திருட்டான்ச்சி. என் ப்ரூஃப்லாம் அதில் தான் இருக்குச்சு. நான் எதுக்கு நான் துரத்துட்டு போயிருங்க? ஏய், அவன் உனக்கு தெரியுமா? தெரியும். அவன் வீடு எங்கே இருக்குன்னு தெரியுமா? தெரியும். இதுக்குள்ளே தான் இருக்கு. இதுக்குள்ளையா? நேராக போய் ரைட் எடுத்து லெஃப்ட் எடுத்து 3வது வீடு. ஜி கையோடியா. ஒரு நிமிஷம் என்ன சொல்லுன்னு கேளுங்க பாஸ். அதுக்கப்புறம் என்ன நீங்கள் கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷன் விட்டாலும் பரவாயில்ல பாஸ். அடி சொல்ல முடியா? என் பேர் தியாகு. ஒரு ப்ரைவேட் ஃபார்மசியில் சூப்பர்வைசராக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். ஜாபு ஃபேமிலி அப்படின்னு லைஃப் நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என் ஃபேஸ்புக் ஃப்ரெண்டு ஆதர்ஸ்னு ஒருத்தன் கேரளாலேருந்து வந்தான். அப்போ தான் நானும் அவனும் தடவை மீட் பண்ணோம். கொஞ்ச நேரம் பேசிவிட்டு நான் குளிச்சுட்டு வரேன், சாப்பிட போகலாம் அப்படின்னு அவன்கிட்ட சொன்னேன். நான் ஃப்ரெஷ் ஆகிட்டு திரும்ப வந்து பார்த்தா அவனை காணோம். அவனை தேடி பார்க்கும்போது என் பர்ஸு மாறி இருந்துச்சு. நான் கவனித்தேன். உடனே அவனுக்கு கால் பண்ணேன். சொல்லாமல் போயிட்டியே அப்படின்னு அவன்கிட்ட கேட்டேன். அதுக்கு அவன் அவசரமாக வேலை இருந்துச்சு அதான் போயிட்டேன் அப்படின்னு சொன்னான். ஏன் பர்ஸை மாற்றி எடுத்துகிட்டு போயிட்டேன் அப்படின்னு அவன்கிட்ட கேட்டேன். அதுக்கு அவன் உங்கள் ஞாபகமாக உங்கள் பர்ஸு என்கிட்ட இருக்கட்டும், ஏன் ஞாபகமாக
என்னோடய பர்ஸ் உங்ககிட்ட இருக்கட்டும் அப்படின்னு சொன்னான். உங்களோட பொருள் எல்லாத்தையும் உங்கள் பர்ஸ்லேயே வச்சுட்டேன் அப்படின்னு சொன்னான். அப்போ அதை நான் பெருசாக எடுத்துக்கல. ஆனால் அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னா, அதுக்கப்புறம் என் அக்கௌண்ட்டில் உள்ள எல்லா பணத்தையும் எடுத்து அந்த பர்ஸில் வச்சு என்னோடய எல்லா பணத்தையும் இழந்தது தான் மிச்சம். இப்போ இந்த பர்ஸு என்னை ஒன்றும் இல்லாதவனாக்கி சாப்பாட்டு கூட வழி இல்லாதவன் ஒரு திருடனா மாற்றி உங்கள் முன்னாடி என்னை நிற்க வச்சிருச்சு. எங்கே தான் போச்சு இந்த பணம்? ஏய் என்னடா பர்ஸை காணோம் பணத்தை காணோம் மயிர் கதை விட்டுனுக்குற? அவர் சொல்கிறது உண்மைதான்யா. நீங்கள் யார் ஜி? என் பேர் வெற்றிமாறன், ஹிஸ்ட்ரி கோல்டு மெடலிஸ்ட். நான் ஒரு ஆர்காலஜி டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறேன். ஆர்காலஜி டிபார்ட்மெண்ட் ஒர்க் சம்மந்தமாக ஒரு முறை நான் கேரளாவுக்கு போயிருக்கும்போது அங்கே உள்ள ஒரு கல்வெட்டில் தான் இந்த பர்ஸ் பற்றி தகவலை தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ இதை பற்றி நான் 6 வருஷமாக ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இருக்கேன். பிராட்லி ஜான்சனுங்கிறவர் ஒரு புக் எழுதியிருக்கிறாரு. அவருக்கு இந்த பர்ஸ் கிடச்சிருந்துருக்கு. இந்த பர்ஸ் எப்படிப்பட்டது அதை பற்றி ஒவ்வொரு விஷயத்தையும் அந்த புக்கில் எழுதியிருக்கிறாரு. அது எனக்கு கிடச்சிச்சு. இவ்வளோ நாள் சென்று இப்போ இந்த பர்ஸ் இப்போ என் கையில் இருக்குனாக்கா அதுக்கு காரணமே நீங்கள் தான் ஜி. எனக்கு ஒரு புது லைஃபே கொடுத்துட்டீங்க. ரொம்ப தேங்க்ஸ் ஜி. போயா, அந்த பர்ஸால் தான் அப்படி நிற்கிறேன். அந்த பர்ஸ் பற்றி எனக்கு பல வருஷம் ரிசர்ச் இருக்குது. அந்த பர்ஸ் அப்படின்னா அதில் 2 பக்கம் இருக்கும். அதில் ஒரு பக்கம் பணத்தை வச்சோம்னா அது காணா போயிடும். அதுதான் அதோட டிசைனே. அதே இன்னொரு பக்கம் வச்சிங்கன்னா அது அப்படியே டபுளாக தரும். அது எப்படின்னா 1000 ரூபா வச்சா 2000 ரூபா, 2000 வச்சா 4000 ரூபா கொடுக்கும் அந்த பர்ஸு. இந்த பர்ஸுக்குன்னே ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது. கிபி 12ஆம் நூற்றாண்டில் இன்றைய கேரளாவோட கோழிக்கூடு பகுதி அன்றைய நெடியிருப்பு சுயரூப சாம்ராஜ்யமாக இருந்துச்சு. அதை சாமுத்திரி என்னும் மன்னர் ஆண்டு வந்தார். அந்த காலம் அந்த நாட்டோட ஒரு சோகமான காலம்னு சொல்லலாம். ஏன்னாக்கா அந்த நாட்டோட கஜானா காலியாகி மக்கள் பஞ்சத்தில் அடிபட்டிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் கேரளாவோட பெரும்பாலான பகுதியை சேரர்கள் ஆக்கிரமித்து வந்திருந்தாங்க. மேலும் இந்த நெடியிருப்பு சாம்ராஜ்யத்து மேலே சேரர்கள் போர்க்குரலும் விட்டுருந்தாங்க. மன்னர் சாமுத்திரி தான் மக்களை பஞ்சத்திலிருந்து மீட்கவும் தான் நெடியிருப்பு சாம்ராஜ்யத்தை காத்துக்கொள்ளவும் ஒரு முடிவெடுத்தார். தனது நாட்டோட கை தேர்ந்த மாந்திரிக சாஸ்தாக்களை வச்சு மந்திர மாந்திரிகம் மூலமாக ஒரு சிவப்பு நிற பர்ஸ் மாதிரியான ஒரு அமைப்பை அப்பவே உருவாக்குனார் மன்னர் சாமுத்திரி. இது மற்றவங்க கைக்கு போனால் பயன்படாத வண்ணம் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதில் 2 பக்கங்களானது செய்யப்பட்டிருந்துச்சு. அதில் ஒரு பக்கத்தில் பொற்காசுகளை வச்சாக்கா ஒரு பொழுதில் அது மாயமாக மறைஞ்சு போகும்படியும், இன்னொரு பக்கத்தில் பொற்காசுகளை வச்சா அதை ரெட்டிப்பாக மாற்றி தர மாதிரியும் அதோட அமைப்பானது செய்யப்பட்டுச்சு. இந்த பர்ஸ் வந்த நேரம் மன்னர் சாமுத்திரிக்கு ஒரு பொற்காலமாக அமைஞ்சிச்சின்னு தான் சொல்லணும். ஏன்னா தனது நெடியிருப்பு சாம்ராஜ்யத்தை தான் வசப்படுத்திக்கிட்டது மட்டும் இல்லாமல் மேலும் பல போரில் வென்று பல சாம்ராஜ்யங்களையும் தான் வசப்படுத்திக்கிட்டாரு. இதனால் அரசு கஜானாவை நிரம்பி மக்கள் பஞ்சத்திலிருந்து விடுபட்டாங்க. பின் தன் சாம்ராஜ்யத்தை விரிவுபடுத்தின சாமுத்திரி அங்கங்கே பல கோயில்களை கட்டினார். அந்த கோவில் கல்வெட்டுகள்லாம் இந்த பரிசு குறித்த துணுக்கு தகவல்களை பொறிக்கும்படி ஆணையிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் 17ஆம் நூற்றாண்டில் பிராட்லி ஜான்சன் என்னும் வெள்ளைக்கார எழுத்தாளரோட தேடுதலில் இந்த பர்ஸ் அவருக்கு கிடைச்சிது. இந்த பர்ஸை அவர் பயன்படுத்தி இதோட தகவல்களையும் இதோட அமைப்பு குறித்தும் ஒரு புத்தகமாக எழுதினார். மேலும் இதில் என்னோடய ரிசர்ச் என்னன்னாக்கா, அந்த மாந்திரிகர்கள் எப்படி இந்த பர்ஸை கண்டுபிடிச்சாங்க, இந்த பர்ஸ்னால் நிகழ்வுகளை மாற்ற முடியுமா, அந்த வெள்ளைக்கார கைக்கு எப்படி பர்ஸ் போச்சு அப்படிங்கிறதெல்லாம் தான் என்னோடய ரிசர்ச். இந்த ரிசர்ச்சை வச்சு தான் என்னோடய டாக்டரேட் பட்டமே இருக்குது. பர்சனலாக இந்த பர்ஸ்னால் நான் ரொம்பவே சஃபர் ஆகி சாகிற நிலைமைக்கு போயிட்டேன் ஜி. ஆனால் உங்களாட்டி தான் எனக்கு இந்த பர்ஸ் கிடச்சிருக்கு. உங்களை நான் லைஃப்பில் மறக்க மாட்டேன் ஜி. உங்கள் ஃப்ரெண்டு தான் இந்த பர்ஸை வச்சுட்டு போனார்னு சொன்னீங்களே, அவரோட நம்பர் கிடைக்குமா? ஓகே சார், கண்டிப்பாக நம்பர் தரேன். ரொம்ப தேங்க்ஸ் ஜி. இந்தாங்க ஜி, வச்சுங்க ஜி, வச்சுங்க, சொல்கிறது கேளுங்க, வச்சுங்க. இந்தாங்க பஸ் உங்கள் பர்ஸு. சம்திங் மை சுச்சுவேஷன், அதான் எடுக்க வேண்டியதாகிடுச்சு. விட்றா விட்றா, பரவாயில்ல விட்றா. மயக்கமா கலக்கமா. ஹலோம்மா. அப்படியா, என்ன சொல்கிறீங்க? ஓகே, நான் வீட்டில் வந்து பேசுகிறேன். ஜி, நீங்கள் பர்ஸு கொடுத்த நேரம் எனக்கு லைஃபே ஒர்க் அவுட் ஆகிடுச்சு ஜி. என்னை வேணான்னு சொன்ன பொண்ணு கூட இப்போ ஓகேன்னு சொல்லிடுச்சு ஜி. சூப்பர் தல, ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ ஜி, தேங்க்யூ ஜி. வாழ்த்துக்கள் ப்ரோ.
தேங்க்யூ ப்ரோ. லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜா? இந்த மூஞ்செல்லாம் யார் ப்ரோ லவ் பண்ணுவா? அரேஞ்ச் மேரேஜ் தான். அந்த பொண்ணு பேர் நிஷா, தேனாம்பேட்டையில் தான் இருக்காங்க. இங்கே அசண்டஸில் தான் ஒர்க் பண்ணுறாங்க. சூப்பர் தல. ப்ரோ என்ன பேர் சொன்னீங்க? நிஷா தேனாம்பேட்டையில் இருக்காங்க. இங்கே அசண்டஸில் தான் ஒர்க் பண்ணுறாங்க. உங்களுக்கு தெரியுமா அவங்கள? ஒரு நிமிஷம் ஜி, இவங்கள பாருங்க. இவங்க தான் ஜி எனக்கு பார்த்த பொண்ணு. என்னாச்சு ஜி? என்னாச்சு? இந்த பொண்ணு தான் ஜி நான் லவ் பண்ணுற பொண்ணு. என் பர்ஸு போனதால் தான் ஜி என் லைஃபே போச்சு. அந்த பர்ஸு மட்டும் இருந்ததுன்னா நான் இன்டர்வியூக்கும் போயிருப்பேன், எனக்கு வேலையும் கிடச்சிருக்கோம், என் லவ்வரும் என் கூட இருந்திருப்பா. இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை ஜி, உங்களுக்கு உங்கள் பர்ஸ் கிடச்சிருச்சு. ஜாபோட போய் ட்ரை பண்ணுங்கள், பொண்ணு கேளுங்க. நான் வேணால் வீட்டில் சொல்லி வேணான்றேன். ஆல் த பெஸ்ட் ஜி. ஆமாம் பாஸ், அதான் அவர் வீட்டில் சொல்கிறேன்றாருல. அப்படியா? தேங்க்யூ பாஸு.